எல்லாருக்கும் வணக்கம். எப்பிஓ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சீடு சேல்ஸ் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, அதாவது விதைகளை விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான உரிமை சான்றிதழ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துலேயும் நிறைய பேர் விவசாயிகள் இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு பல விதைகள் தேவைப்படும். நம்ம தேவையான நேரத்தில் நம்ம விதைகளை வாங்கி அவங்களுக்கு விற்பனை பண்ணணும் அப்படின்னா இந்த லைசன்ஸ் இல்லாமல் நம்மளால் விற்பனை பண்ண முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படும். அவங்கள நேரில் பார்த்து நம்ம கேட்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி நம்ம இந்த லைசன்ஸை அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் இருக்கும். அதில் ஆன்லைனில் போயிட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா சலான் கொடுக்கும். அந்த சலானை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான தகவல் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே எடுத்துக்கணும். ஏற்கனவே சொன்னது போல் கம்பெனியோட சின் சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி, எம்ஓஏ, ஏஓஏ, பேன், அதுக்கப்புறம் பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, நம்மளுடைய டைரக்டரோட ஆதார், ஃபோட்டோ, அவங்களுடைய பேன் நம்பரு, அது இல்லாமல் நம்மளுடைய கம்பெனியோட எங்கே நம்ம இருக்கிறோமோ அதனுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான தகவலையும் எடுத்துக்கிட்டு அந்த சலான் நம்ம கட்டியிருப்போம் இல்லைங்களா 1000 ரூபாய்க்கு, அந்த சலானையும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிடி இன்ஸ்பெக்டரை போய் நேரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லா தகவலையும் வாங்கி சரிபார்த்த பின்னாடி ஃபார்ம் ஏ அப்படின்னு ஒன்று அவங்களே போட்டு நமக்கு எடுத்து தருவாங்க. அந்த ஃபார்ம் ஏ ஜென்ரேட் ஆன உடனேயே நமக்கு லைசன்ஸ் கிடச்சிரும். இந்த லைசன்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த லைசன்ஸு. இந்த லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறது 1 மாதம் நமக்கு டைம் பீரியட் இருக்கும். 500 ரூபாய் நம்ம பே பண்ணி கரெக்டான நேரத்தில் நம்ம ரெனியூவல் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். நம்ம காலதாமதம் ஆயிடுச்சுன்னா 1 மாதத்துக்குள்ளே நம்ம ரெனியூவல் பண்ணிட்டோம் அப்படின்னா 500 ரூபாயும் கூட 500 ரூபாய் பெனால்ட்டி கட்டி நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம். 1 மாதம் கழிச்சிருச்சு நமக்கு ரெனியூவல் பண்ண முடியல அப்படின்னா இந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் நம்ம ப்ராசஸை முதல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். புது லைசன்ஸாக தான் நம்ம வாங்கணும். அதனால் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நம்மளுடைய தேவையான லைசன்ஸ் எல்லாமே சரியான நேரத்தில் வாங்கி சரியான நேரத்தில் அதை கரெக்டாக நம்ம ரெனியூவல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் தடையில்லாமல் அதை விதை விற்கிறத தடையில்லாமல் நம்ம அந்த வேலையை செய்யலாம். அதனால் எல்லா நிறுவனமும் சரியான நேரத்தில் ரெனியூவல் பண்ணி சரியான நேரத்தில் லைசன்ஸ் வாங்கி நம்ம விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.